மகிமைப்படுவதாக. நாளும் கூட இந்த ஆராதனைக்கு நம்முடைய யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ சபையின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்கிறேன். எப்பொழுது நம்முடைய கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம் ஆண்டவர்களுக்கு நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா அந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். என் தேவாதி தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கருத்தை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்ய வழிநடத்துக்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உடைய கருத்தை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், வீரர்கள், அக்கிரமங்கள் எதுவாயிருந்தாலும் தயவாய் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறாச்சா ஆண்டவரை தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆராதனையை ஆண்டவர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கொடுத்து விளையாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. பாடுவதான பாடல்களை கற்று ஆசிரியர் கொடுப்பீராக ஆண்டவரே. சொத்திருக்க ஆண்டவரை கேட்க போடுதான தெய்வ வார்த்தையை கற்று ஆசிரியர் கொடுப்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சொத்து இந்த ஆராதனைகளை கலந்து கொள்வதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ ஆசிரியத்து அவருடைய வேதனைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை அவைகளுக்கு கர்த்தரோடு விடுதலை கொடுத்து ஆண்டவரை நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தப்பா ஆண்டவர் வழிநடத்தும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். சொல்ற மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடலை பாடி நம்முடைய நாமத்தை மேம்படுத்தலாம். ஸ்தோத்திரம். Thank you.
காலைகளிலே ஸ்தோத்திரம் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறும்படி நம்முடைய ஆத்மா தெய்வத்தில வாஞ்சித்து கதறும்படிக்காக இந்த காலைகளில் ஒரு பாடலை பாடி தெய்வம் நாம் பயன்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே வாஞ்சித்து
கேடகமா இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவரான தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய ரத்தத்தின் கீழே வரைவே நாம் கடந்து வரும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியதான தேவனாக, நம்மை சுத்திகரிக்கக்கூடியவராக, நம்மை அரவணைக்கக்கூடியவராக, நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக, பலத்தை கொடுக்கக்கூடியவராக, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய கண்களின் மொழி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். இந்த காலங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த 4 மாதங்களும் ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே ஒரு தகப்பனுடைய பிள்ளையை தோளில் சுமப்பது போல ராஜா ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் அப்பா ஆண்டவரே ஒரு சேதம் அணிகாத வழிக்கு ஆண்டவரே கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை வல்லவர் ஆண்டவரே, போதுமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுவதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறாச்சா, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாச்சா, சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே, பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நிறைவேற்றி கொண்டு வந்தீரே ஆண்டவரே. நன்றி நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, என் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வறண்டது விடாய்த்துமாய் கண்ணீருமான நிலத்திலிருந்து அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து நாம் மௌனமாய் இருக்காதபடிக்கு ஹalleluya. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொல்லி சங்கீதம் 103ஆம் அதிகாரத்திலே அடுத்த நம்ம பார்த்ததே ஸ்தோத்திரம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கலாம். எத்தனையோ கரடுமுரடான பாதைகள், எத்தனையோ தனிமையான பாதைகள், எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எத்தனையோ கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதைகள், நிந்தையின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், எல்லாவற்றிலும் இருந்து ஸ்தோத்திரம் நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள் நம்மை விட்டு பிரிந்து கைவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனோ ஹalleluya உன்னை விட்டு நான் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வழிகரத்தை பிடித்து நானே உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஹalleluya நம்மை சுமந்து கொண்டு வருகிறாரே. அந்த அன்பை எடுத்து பார்க்கலாமா? ஹalleluya. அவர் ஒருவர்தான் நமக்கு நேசராக இருக்கிறார், அவர் ஒருவர்தான் தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எண்ணாதபடிக்கு ஹalleluya கரைக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை எண்ணாதபடிக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. காலையில் நம்மளுக்கு உள்ளத்தினால் நம்ம ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா, நன்றிகளை செலுத்துவோமா? ஹalleluya. ஒரு நன்றிகளை செலுத்த மாட்டோம், ஸ்தோத்திரிக்க மாட்டோம். உடைய உள்ளத்தோடு இந்த காலையில் இருப்பார் என்று சொன்னாலே நீரே உடைய வார்த்தையினால் காயங்களை கட்டுவீராக. இடிந்து போனது மனிதோடு காணப்பட்டது என்று சொன்னது ஆண்டவரே. நீர் திரும்ப எழுப்பி கட்டப்படுகிற தேவனா இருக்கிறீர்களா ஆண்டவரே? ஸ்தோத்திரிக்க மாட்டோம். ஒருவேளை பாலான நிலத்தை போல இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே மீண்டுமாக பயிர்களாய் மாற்றுவீராக. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஹalleluya கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எதுவும் இருக்கக்கூடாது ராஜா. ஹalleluya. உலகமோ மாம்சமோ பிசாசோ இச்சைகளோ ஆண்டவரே ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடி ஆண்டவரே இந்த காலையிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நேராக பார்க்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என்னோட இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா.
நாங்கள் முதலாவதாக நீங்க சேர்க்கிறோம் ராஜா. அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். அந்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தியாகத்தை ஆண்டவரே, உடைய ரட்சிப்பை, உடைய மீட்பை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. காலையில் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய சட்டையின் கீழ் எங்களுக்கு அடைக்கலமாய் ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரே உடைய சட்டையின் மறைவே எங்களுக்கு ஆண்டவரே சொல்லுகிற ஒரு அனுகூலமான ஒரு அடைக்கலமான இடமாய் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் உறைவிடமாய் இருக்கிறாச்சா. பாதுகாக்கப்பட்டு வருகிறேன். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு கோட்டை. எங்கள் ஒருவரே எங்களுக்கு துருகமான கேடகமாய் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே சேவிக்கிறதான கிருபையை கொடுத்திருக்கிறீரே. உம்மாய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவர் ஒருவர் மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட வருகிறவர். அவர் ஒருவர் மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் தஞ்சமானவர். அவர் ஒருவர் மட்டுமே ஹல்லேலூயா நம்மை விட்டு பிரியாத நேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே
தேவனாய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், திரிக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்குதான இந்த நல்ல ஆண்டவருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டோம். ஜீவன நாட்கள் முழுவதும் மாட்டோம், மூச்சு இருக்கிற வரைக்கும் மாட்டோம். உண்மையே நாங்கள் செய்வோம், உண்மையே நல்லாத உண்மையே நாங்கள் உயர்த்துவோம் மாட்டோம். ஒருவரே நல்ல ஒரு பாதுகாப்புள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவரே விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நன்றி சொல்ல மாட்டோம். ஆசிரியப்பா ஆண்டவரே, விடுதலை கண்ணீரோடு கவலைகளோடு பிரச்சனைகளோடு கவலைகளை கடந்து விடுப்பார் என்று சொன்னார். என் தேவாதி தேவன் தாமே நீங்க அவர்களை விசாரிக்கிறபடினால ராஜா அவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி முடியாது. மனிதோ மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ராஜா இந்த உலகத்துடைய வேதனைகள் மனிதனுக்கு புரியாதப்பா. இந்த உள்ளத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள், மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்த நல்ல தேவனோடு காலைகளில் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் கொடுக்கிற மாட்டோம். நாங்கள் சிறுவனுக்கு பெரும்படியாக கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் தொடர்ந்து விடுகிறப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலவேளையில ஸ்தோத்திரம், இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்த நம்ம யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ரெகபோத் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 4 மாதம் அளவும் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வந்து அற்புதமாய் வழிநடத்தி வந்தான எபினேசர் இனிமேலும் இனி வரக்கூடிய நாட்களையும் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வழிநடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசியுங்கள். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், சபைகள் மத்தியிலே தூதனை நான் அனுப்புவேன். நான் இறங்கி வந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாற்ற நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம், இந்த கொடுத்தான வசனங்களில நாம் வாசித்தான இந்த வார்த்தைகளில தேவன் இந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னால், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நிரம்பி வழியக்கூடியதான ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தாலும், ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இந்த மாதத்துல உங்களுடைய வீடுகளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலன்கள், சமாதானம், அற்புதம், இந்த விதமான காரியங்களை நான் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறதான வார்த்தைகள் எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. சோதரே, இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலவேளை நாம் ஒருமித்து நாம் விசுவாசித்து அந்த வார்த்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் தேவன் அதை பெருக செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். தேவன் கொடுத்திருக்கிறதான நன்மைகளை கர்த்தர் பெருக செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். தேவன் கொடுத்திருக்கக்கூடியதான ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களும் சரி, ஆவிக்குரியதான சோதர கனிலாயிற்றும் சரி, தேவன்
தேவன் அவைகளை இரட்டிப்பாக நன்மைகளை பெருகும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் நாம பார்க்கிறோம், தேவன் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷன் அதற்கு பாத்திரவானாய் முதலாவது காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பாத்திரவான்களாய் காணப்படும் போது மட்டுமே தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீடுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையில, நம்முடைய எல்லா ஸ்தலங்களிலேயும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட கூட தேவன் ஒரு நாளும் வேதனை கூட்ட மாட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாள்ல நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக பார்த்து நம்ம தியானிக்கலாம். தேவன் யாரையெல்லாம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்கு அவர்கள் செய்ததான காரியங்கள் என்ன, அதற்கு அவர்கள் தகுதியான காரியங்கள், தாங்கள் ஆயத்தப்பட்டதான காரியங்கள் என்ன, அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் காணப்பட்டார்கள், தேவன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்க பிற்பாடு அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில நபர்களை நாம் வேதத்திலே சில ஆதாரங்களோடு நாம் பார்த்து தியானிப்போம். சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நல்லா கேட்டுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அவனை அழைக்கும் பொழுது அவனிடத்துல ஆசீர்வாதங்களோ அவனிடத்துல கைகளிலே எந்த விதமான காரியங்களும் கிடையாது. அவனும் அவனுடைய மனைவியும் அவனோடு கூட லோத்தும் கடந்து வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைத்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் கூறுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாகவே, தேவன் அந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை வேதத்திலே கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை சில நிபந்தனைகளுடன் கர்த்தர் கொடுப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இரண்டாவது ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். ஆனால் இந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு முன்பதாக தேவன் சில கட்டளைகளை, சில நிபந்தனைகளை இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், வாசிங்கள 2வது வசனத்தை வாசிங்கள. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இல்ல அதற்கு மேலுள்ள வசனம் வாசிங்க. நீ உன் தேசத்தையும், நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன்னுடைய இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும், உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ புறப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, முதலாவதாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் ஆபிரகாமை இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவனை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை நன்றாக கவனித்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் நீ வாழ்ந்து வந்தான இந்த ஊரையும் நீ என்ன செய்ய, விட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அதுக்கு கீழே 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த ஆபிரகாம் தேவன் சொன்னபடி அவன் புறப்பட்டு கடந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் இவ்விதமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம், விட்டுவிட வேண்டியதான காரியங்களை நாம் விட்டுவிடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலங்களிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தால், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வயது சென்றவனான பொழுது தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலேயும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலே, இந்த மாதத்திலே தேவன் நம்மை, குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையில
தேவன் சகல காரியத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம், விட்டுவிட வேண்டியதான காரியங்களை விட்டு விடுவோம் என்று சொன்னால், சகல காரியத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறது, நாம் கையிட்டு செய்யக்கூடியதான எல்லா வேலையும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் அவிதமான ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே காணப்படுவதான பொறாமையின் குணங்கள், எரிச்சலின் குணங்கள், கோபத்தின் குணங்கள், சோத்திரம், இன்னும் மற்றவர்களை குறித்து குறை பேசுகின்ற காரியங்கள், பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். விட்டுவிட வேண்டியதான காரியங்களை விட்டு விடுவோம் என்று சொன்னால், தேவன் கொடுக்கக்கூடியதான வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து இறங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சகல காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்ப்போம், நான் சகலவற்றிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆபிரகாமோடு இணைந்து அவன் செய்தது போல அவன் விட்டு வர வேண்டியதான காரியத்தை விட்டு வந்த பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வர வேண்டியதான காரியங்களை விட்டு வருவோம் என்று சொன்னால், தேவன் நம்மையும் கூட சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுடைய வேலைக்காரனாய் இருக்கக்கூடிய எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றதான இடத்துல லாபானிடத்துல போய் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எஜமானை மிகவும் திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் அது மாத்திரமல்ல மிகுந்த பொன்னும் வெள்ளியும் உள்ளதான சீமானாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த வேலைக்காரனே தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. பாருங்க, அவன் தேவன் அழைக்கும் பொழுது வரும் பொழுது வெறும் கையோடு கடந்து வந்தான். ஆனால் தன்னுடைய வயது சென்றதான காலத்தில் சகலவற்றிலும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது தேவன் சொல்லி விட்டுவிட வேண்டியதான காரியத்தை அவன் விட்டு விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக வாசிங்க, அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவனை ஆசீர்வதித்ததற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கலாம். வாசிங்க 12ஆம் அதிகாரம். அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, பின்னும் அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் வாசிங்க கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் ஆபிரகாமை சகலவற்றிலேயும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், அவன் செல்லுகிறான இடங்கள் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் வந்து இறங்கினதோ, தேவன் அவனோடு எந்த இடத்துல வந்து பேசினாரோ அந்த இடத்துல உடனடியாக அவன் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்று சொன்னால், தேவனை ஆராதிப்பதற்கு எந்த இடத்திலும் தேவனை சொந்த பலி செலுத்தி ஆராதிப்பதற்கு அவன் தயங்கவில்லை, அவன் வெட்கப்படவில்லை. அவன் எல்லா இடத்திலேயும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை உயர்த்துகிறோமா, நம்முடைய வாழ்க்கையில தேவனை எல்லா இடத்திலையும் நாம் துதிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இல்லவே இல்லை. சில வேளையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் ஆராதிக்கிறோம். சிலர்கள் பார்க்கும் பொழுது நம்ம வெள்ளிக்கிழமை உபவாச நாட்களை மட்டும்தான் ஆராதிக்கிறோம். சில வேளையில நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், நமக்கு நேரம் இருக்கும்போது மட்டும்தான் ஆராதிக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நாம் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நாம் இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை நாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை, தேவனுக்கு செலுத்த வேண்டியதான மகிமை, தேவனை போற்ற வேண்டியதான இடத்தில் நம்ம எல்லா இடங்களையும் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல 5 பேர் 6 பேர் இருக்கிறோம். பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள கடந்து வந்தோம் என்று சொன்னால் எல்லாருமே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆனா எல்லாருமே நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோம் என்று சொன்னா இல்ல. தனிப்பட்ட விதத்துல நம்ம என்ன செய்யறோம், தங்களுடைய அறைகளை கடந்து சென்று நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஆராதித்து விட்டு நம்ம தூங்க சென்று விடுகிறோம் அல்லது வேலைக்கு சென்று விடுகிறோம். அப்படி அல்ல. இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாய் காணப்படுகிறான். பாருங்க, ஒரு குடும்ப தலைவன் முதலாவதாக தேவனை தொழுது கொள்ளக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். அவன் மனைவியும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி
பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபினுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் தேவ சமூகத்திலே அனுதினமும் அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே தேவ ஆசீர்வாதம் வந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதான இரண்டாவது காரியம், தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் செய்த நன்மைகளுக்காக பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார், அவ்வளவுதான். இன்னொருடைய கரங்களில அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஆசீர்வாதங்கள் வந்து சேரல. பாருங்க, இந்த இரண்டாவது அவன் சென்ற இடத்துல அவன் பலிபீடத்தை கட்டும் பொழுது அவன் சென்ற இடத்தை நடந்தான், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்தை உனக்கு நான் தருவேன், இன்னும் தரல, ஆனால் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். உடனடியாக அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தை பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது நன்மைகளை செய்திருந்தால் உடனடியாக நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர் என்று சொல்லி நம்ம துதிக்கிறோம். சோதரர், சில வேளையில தேவன் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும் பொழுது, சில சுகங்கள் தாமதிக்கும் பொழுது, சில அற்புதங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகும் பொழுது, சில காத்திருக்கதான நன்மைகள் கிடைப்பதற்கு தாமதமாகும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கிறோமா? அல்லது கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோமா? நம்ம பலிபீடங்களை கட்டி நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் பலிபீடங்களை கட்டி அவன் கர்த்தரை ஆராதித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலையில ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய ஜெப ஜீவியம் ஆண்டவர் இடிந்து போனதான வாழ்க்கை காணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் மீண்டுமாக அந்த பலிபீடத்தை கட்டும்படியான கிருபைகளை நீங்க கொடுங்க ஆண்டவரே. நான் மாத்திரமல்ல, நான் குடும்ப தலைவனாக மாத்திரமல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆண்டவரே தேவ சமூகத்தை காத்திருப்போம். தேவன் கொடுக்கக்கூடியதான இதனால் வரைக்கும் தடையா இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி துதிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆபிரகாமை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்ததான தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பதற்கு மூன்றாவது ஒரு காரணம் வாசிங்க. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, நல்ல கவனிங்க, முதல் நாள் ராத்திரியில கர்த்தர் பேசுகிறார் ஆபிரகாமோடு. 25 ஆண்டுகள் கழித்து தேவன் தாம் கொடுத்தான வாக்குத்தத்தத்தின் புத்திரனா இருக்கக்கூடியதான ஆண்டவர் சொல்றாரு, நீ நேசிக்கக்கூடியதான உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனமா இருக்கதான உன்னுடைய புதல்வனை எனக்காக மோரியா மலையில கடந்து எடுத்து கூட்டிக்கு சென்று நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் தாமதிக்காதபடிக்கு, ஒருவேளை அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய மகனை கேட்கிறீங்களா, 25 ஆண்டுகள் கழிச்சு நான் நேசிக்கக்கூடியதான நேசகுமாரனை பலி செலுத்தும்படியா கேட்கிறீங்களா ஆண்டவரே? அதற்கு பதிலாக என்னிடத்துல ஏராளமான ஆடுகள் இருக்குது, மாடுகள் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, இவைகளில் ஒன்றை நான் உமக்கு பலியாய் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இல்ல, கர்த்தர் எதை கேட்கிறாரோ அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடியதான குணங்கள் நமக்கு காணப்படுகிறதா? தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவன் கொடுத்திருக்கிறதான எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அதுல ஒரு சில கட்டளைகளுக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவோம். ஆனால் மற்ற கட்டளைகள் நம்ம இது நாள் வரைக்கும் கீழ்ப்படியது கிடையாது. நம்ம முழுவதுமாக 100க்கு 100% தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலியை காட்டிலும் தகனங்களை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிவது எப்படி என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். இந்த வேதத்தை வாசிங்க, இந்த வேதம் நம்மோடு பேசும். இந்த வேதத்துடைய ஸ்தோத்திரம் நீங்க வாசிக்கும் பொழுது அது உங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், அது கடந்த காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்மை ஊன்ற கட்டக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் கொஞ்சம் கூட தாமதிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை அழைத்து சென்று அவன் மோரியா மலையில பலி செலுத்துகிறான் வேளையில கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் இறங்கி வருது, ஆபிரகாமே உன்னுடைய பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஸ்தோத்திரம். எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கடந்து வருது என்று சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் நேசிக்கக்கூடியதான காரியத்தை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நீ அதிகமாக தேவனுக்கு அடுத்தபடியாக எதை அதிகமாய் நேசிக்கிறாயோ அதை கர்த்தர் கேட்கும் பொழுது நம்ம கொடுப்பதற்கு நம்ம மனம் இறங்கி வருகிறதா? இந்த ஆபிரகாம் தான் நேசிக்கக்கூடிய மகன் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் தான், 25 ஆண்டு காலம் கழிச்சு கொடுக்கக்கூடிய மகன் தான். ஆனாலும் அவைகளை கொடுப்பதற்கு அவன் முன் கடந்து வந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருப்பதற்கு நம்ம கடந்து வருகிறோமா? ஸ்தோத்திரம். பாருங்க, அதிகாலையில் இருந்து நம்முடைய தூக்கத்தை நாம் தியாகம் பண்ணுகிறோமா? நாம் நேசிக்கக்கூடியதான காரியங்களை கர்த்தர் கேட்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். அப்படி கொடுத்து நம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிலே 22ஆம் அதிகாரம் 4வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு 4வது ஒரு காரணம். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களா. அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்று சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வதாக தேவன் ஆபிரகாமிடத்தில் கண்டதான காரியம், அவனை சோதித்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படக்கூடியதான பயம் நம்மளுடைய இதயத்துல காணப்படுகிறதா? ஸ்தோத்திரம். குடும்பத்துல ஒரு தகப்பன் தாய் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார்களா? ஸ்தோத்திரம். நம்முடைய பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார்களா? கணவன் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறாரா? மனைவி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார்? ஒரு குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த இடத்துல ஒரு மனிதன், ஆபிரகாம் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த பொழுது கர்த்தர் அவருடைய தலைமுறையாக அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்று சொன்னால் நம் முழு குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக பயந்து நடுங்கி அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சமூகத்திற்கு நம்ம பயந்து ஜீவிப்போம் என்று சொன்னால் தேவன் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல கிட்டத்தட்ட ஒரு 32க்கு மேல காரியங்களை சொல்ல முடியும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கக்கூடியதான மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 128ல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்களில் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்டதான பயம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் உலகத்துக்கு ஒத்ததான பயத்தை அல்ல, தேவனுக்கு ஏற்றதான ஒரு பரிசுத்தமான ஜீவித்தை செய்யக்கூடியதான ஒரு பயபக்தியுள்ளதான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில அப்படிப்பட்டதான பயம் இருந்ததான ஒரு இருதயம் நமக்குள்ளாய் காணப்படும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தான ஆசீர்வாதம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுத்தான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? வாசிங்க. சங்கீத ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களா. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நல்லா கவனிச்சுக்கொள்ள. யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, அவனுடைய தகப்பனார் சொல்றாரு, உடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு நீ கடந்து செல் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் கடந்து செல்கிறான். வீடு அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அப்பொழுது அந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறதான காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். வாசிங்க மீண்டுமாக. தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் ஆண்டவரே. நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. அவன் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு கோலும் ஒரு தடியோடு தான் அவன் புறப்பட்டு கடந்து வந்தான். வாசிங்க. இப்பொழுது
பரிவாரங்களையும் உடையவனாக 20 ஆண்டுகள் தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே தங்கி அவன் வேலை செய்து விட்டு அவன் கடந்து வரும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்தான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் இப்பொழுது என்னுடைய 2 பரிவாரங்களோடு, ஆடுகளோடு, மாடுகளோடு, மொட்டைகளோடு, வேலைக்காரர்களோடும் திரும்பி வரும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? முதலாவதாக இந்த யாக்கோபினிடத்திலே காணப்பட்டதான ஒரு மன மாற்றம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான காரியம் ஜெப ஜீவியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல போய் பேசி இருக்கலாம், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவருடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது அவன் யாக்கோபு என்று சொல்லி ஒத்துக்கொண்டான். தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு முன்பதாக உள்ளதை உள்ளவாறு அவன் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்தபடினால தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களே. 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று. போதும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை முதலாவதாக தேவனுக்கு முன்னாய் தெரியப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு ஜெபிக்க கூடியதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்க, அன்றைக்கு ஒரு நாள் ராத்திரி முழுவதும் ஸ்தோத்திரம் அந்த தேவன் அனுப்பின ஒரு புருஷனோடு அவன் போராடி ஜெபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல நாம் போராடி ஜெபிக்க கூடியதான ஒரு ஜெப வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படுகிறதா? தானியேல் அவன் ஜெபிக்க கூடியதான ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டான். அவன் ஜெபிக்க கூடியவனாய் காணப்பட்டபடினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நாம் ஜெயத்தை காண முடிகிறதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏன் தோல்விகளை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்முடைய குடும்பங்களில் போராட்டம்? ஏன் இன்னும் நமக்கு சமாதானம் இல்லை? நம் முழங்கால்களை நம் முடக்காதே முதலாவது காரணம் என்று சொல்லி நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொடுக்க அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய முழங்கால்களை மடக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, சபைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையா எழும்புங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்பட. இந்த இடத்துல யாக்கோபு ஜெபம் பண்ணபடினால கர்த்தர் யாக்கோபை அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை தள்ளாத ஒரு நேசராய் காணப்படுகிறார். சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, நீங்க வீடுகளில் இருந்தாலும் சரி, நீங்க சபைகளில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனடியாக தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு பதிலை கொடுக்கக்கூடியதான நல்ல நேசராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நம்மையும் ஜெபத்தையும் ஒரு நாளும் பிரிக்க கூடாத காரியமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். எல்லா வேளையிலும் ஸ்தோத்திரம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளை தாவீதை போல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில 7 முறை தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு எதுவுமே இந்த உலகத்துடைய காரியங்கள் ஒரு நாளும் தடையா எதுவுமே கடந்து வந்தாலும் அவைகளை நம்ம புறமே தள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம அதிகாலை வேளையில எழுந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அதிகமாய் ஜெபிக்க கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இரவேளையில நாம் ஜெபிக்க கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அதிகமாக ஜெபத்திற்கு நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில்களை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் ஜெபத்தை கேட்டு அவருடைய மனமாற்றத்தை கண்டு தேவன் அவனை இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமை
தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படியாய் கடந்து வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, ஸ்தோத்திரம், அவன் இறந்து போய்விட்டான். ஆனால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கும்படிக்காக கடனை கொடுத்தவர்கள் வந்து அவருடைய மனைவியிடத்துல 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ளும்படியாய் கடந்து வருகிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எலிசா கடந்து செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எலிசா உடனடியாக கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய நெருக்கங்கள், உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய வேதனைகள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை காண்கிறதான தேவன், உன்னை கண்டு கொண்டிருக்கிறதான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் கடந்து வந்து உன்னை விசாரிக்க கூடியவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலிசா அந்த இடத்துல கடந்து சென்று, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னத்துல ஒன்றுமே இல்ல, இருக்கக்கூடியது எல்லாமே அவனுடைய எலிசாவிடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறார், இடத்துல இந்த கொஞ்சம் என்ன மாத்திரம் தான் என்னுடைய வீட்டில் இருக்கிறது என்று சொல்லி சொன்ன உடனே எலிசா சொல்கிறார், அந்த இடத்துல நீ அக்கம் பக்கத்துல கடந்து சென்று வெறுமையான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ள வைத்து அரை கதவை பூட்டி நீ அந்த உன்னிடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெயை அந்த பாத்திரத்துல ஊத்தி நிரப்பு என்று சொல்லி சொல்லும் பொழுது அவள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்த பொழுது அரை கதவை பூட்டி அவளும் அவருடைய மகனும் அதை செய்த பொழுது எல்லா பாத்திரங்களும் நிரம்பிட்டு கடைசியாக பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். உடனடியாக தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய எலிசா சொல்கிறார், அந்த எண்ணெயை விற்று அந்த கடனை அடைத்து மீதம் உள்ளதை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறதாய் கொடுத்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்திலே ஒரு வெறுமையான பாத்திரங்களை கொண்டு தேவன் நிரப்புவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். சோதரம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வரும் பொழுது இந்த இருதயமாகிய பாத்திரம் ஒரு நிரம்பி வழிகிறதான பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், இந்த பாத்திரத்துல அசுசியான காரியங்கள் ஒன்று இருக்கக்கூடாது, பெருமையான காரியங்கள் ஒன்று இருக்கக்கூடாது, வேண்டாத காரியங்கள் ஒன்று இருக்கக்கூடாது, தேவனுக்கு எதிரான காரியங்கள் ஒன்று இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய இச்சைகள் இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது, தேவனுக்கு கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த இருதயத்தில் இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு வெறுமையான பாத்திரமா இந்த காலவெளியில வந்திருக்கிறேன், ஆண்டவரே உடைந்து போனதான பாத்திரமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் இந்த வெறுமையான பாத்திரங்களை நிரம்பி வழிக்கூடியதான பாத்திரமாய் மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், 2 மனிதர்கள் செபிக்க கடந்து சென்றாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தனை பார்க்கும் பொழுது ஆயக்காரன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசேயன் தான் ஜெபிக்க கடந்து சென்ற பொழுது அவன் சொல்ற மற்றவனை சுட்டி காமிக்கிறான். மற்றவனை போல அல்ல ஆண்டவரே, நான் அவனை போல அல்ல, இவனை போல அல்ல ஆண்டவரே, நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாகங்கள் காணிக்கை எல்லாமுடைய சமூகத்துல தெரிவிக்கிறேன், எல்லாவற்றையும் பெருமைக்குரியதான காரியங்களை அவன் பேசிக் கொண்டிருந்தான், அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரனோ தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜெபிப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். சோதரா, இவன் எவன் தன்னைத்தானே உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் தேவனுடைய சமூகத்தை தாழ்த்துகிறானோ அந்த தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபைகளை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் நிறைவாக அந்த நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வெறுமையான பாத்திரத்தை தேவனுக்கு முன்பதாய் ஒப்பு கொடுத்தபடினால இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த உன்னுடைய அறை கதவை பூட்டி நீ அந்தரங்கத்திலே பார்க்கக்கூடிய உன்னுடைய பரமபிதாவாகிய உன் தேவனை நோக்கி நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி அந்த வேதத்தை நம்ம வாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலவெளியில நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது கசப்போடும் வெறுப்போடும் மற்ற காரியங்களோடும் நாம் வராதபடிக்கு தேவனுக்கு ஏற்றதான பரிசுத்தத்துல தேவனுக்கு ஏற்றதான குணாதிசயங்களோடு நாம் கடந்து வருவோம் என்று சொன்ன, ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்ன நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கக்கூடிய நாட்கள் முழுதும் படிப்போ ஆண்டவரே பணமோ அந்தஸ்தோ இவையெல்லாம் எனக்கு முதலாவது இல்லை ஆண்டவரே, நீரே எனக்கு மேலானவர், நீரே எனக்கு முதன்மையானவர் என்று சொல்லி தேவனையும் எல்லா ஸ்தானங்களிலும் முன்பதாய் கடை வைத்து நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியுடைய மனைவியுடைய கடன்களை மாற்றுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவன
உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கடன்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். முதலாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் சிலுவை மரணம் பரியந்த வரைக்கும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மையின் குணம் இதுவரைக்கும் வராமல் இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நம்ம ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். அவர் ஏற்று நம்மை நிரப்பி, கிருபைகளாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுற. யோசேப்பை உயர்த்தினான தேவன், தாவீதை உயர்த்தினான தேவன் உங்களையும் உயர்த்துவதற்கு போதுமானவராய் காணப்படுற. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இன்னும் ரெண்டு காரியங்களை சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும், ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கடந்து வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. அவர்கள் உட்கார்ந்திருந்த அறை முழுவதும் தேவனுடைய வல்லமை, அபிஷேகம் நிரப்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அபிஷேகத்தினுடைய தைலம் நிரம்பி விடுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, திருவிருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருக்காங்க. இந்த அபிஷேகத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சீஷர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல கூடி அவர்கள் பயந்திருந்தான இடத்துல ஒரு அபிஷேகம் கடந்து வந்தது, வல்லமை கடந்து வந்தது. அவர்கள் மேல் இறங்கின பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த பயந்திருந்தான சீஷர்கள் எல்லாமே ஒரு தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பாருங்க, அடுத்த அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்த்தேன் என்று சொன்னால், 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் பயந்திருக்கும் பொழுது அவர்கள் மேல தேவ அபிஷேகம் இடத்துல கடந்து வந்தது. அந்த அபிஷேகம் அவர்களை நிரப்பினபடினாலே 3ஆம் அதிகாரத்துல அவர்கள் கடந்து சென்று தேவாலயத்துல சப்பானியை அவர்கள் எழுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாய் பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து கடந்து வந்தது? இதற்கு முன்பதாய் அவர்கள் இல்ல, ஆனால் தேவனுடைய அபிஷேகம் கடந்து வந்த பொழுதோ அவர்களை தைரியப்படுத்தியது, பலப்படுத்தியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்துல ஒருமித்து, ஸ்தோத்திரம், சங்கீதம் 133ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலேயும் அங்கியிலேயும் வடிகிறதான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் விளங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் அது நிரம்பி வழியக்கூடியதான ஒரு பாத்திரமாய் காணப்படுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் இருந்தன அறை முழுவதும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் சபைகளில் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம வந்துவிட்டு ஏதோ கடமைக்காக ஒரு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு போக கூடாது, ஆராதிச்சுட்டு போனா மட்டும் பத்தாது. தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து இந்த அபிஷேகத்தின் இந்த வல்லமை நாம் கடைசி நாட்களில் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். தேவ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நம்ம தீவெட்டியில உள்ளதான ஸ்தோத்திரம் என்னைக்கு ஒப்பாய் விளங்கக்கூடியதான இந்த அபிஷேகத்தோடு நிரம்பி வழியோம் என்று சொன்னார். நாம் தேவனுடைய வருகையில வெட்கப்படாதபடிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆவதா நாம் பார்த்தோம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் நம்மை அபிஷேகிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நம்ம சுருக்கமாய் தியானத்தில் நம்ம கடந்து செல்லலாம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 52ஆம் வசனம், 54, 55 வாசிங்க. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். யாவீரு என்கிறதான ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படியாய் அழைத்தான். வாசிங்க. அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். 52, 54, 55 வாசிங்க. எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு. போதும், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யாவீரு என்கிறதான ஜெப ஆலய தலைவனுடைய மகள்
அவள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவன் அழைக்க சென்ற பொழுது அதற்கு இடையில 12 வருஷமாய் பெரும்பாலான ஒரு ஸ்திரீ கடந்து வருகிறாள். அவளுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கதான் அந்த இடைப்பட்டதான வேலையில நிறைய பேர் கடந்து வந்து அதற்கு சொல்கிறாங்க, நீங்க போதகரை வருத்தப்படுத்தி அழைக்க வேண்டாம், அவனுடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த யவீரை பார்த்து, ஜெப ஆலய தலைவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறவரை காணப்படும். இப்ப வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, 52 வாசிங்க. எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். போதும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யவீருடைய வீடு ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய வீடு. ஸ்தோத்திரம். மரணம் என்பது, வியாதி என்பது குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் வராது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வீடுகளையும் பலவீனங்களும் வியாதிகளும் ஸ்தோத்திரம் வருத்தங்களும் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி வரக்கூடியதான சமயங்களில இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அழுது கொண்டிருக்கிறதான சூழ்நிலை பார்க்கிறோம். அந்த அழுது கொண்டிருக்கிறதான சூழ்நிலை என்று சொல்லும் பொழுதுதான் நான் நினைத்து பார்த்த அநேக சமயங்களை நினைத்து பார்க்கும், சில வீடுகளில் தாங்கள் நேசிக்கக்கூடியவர்களை இழக்கும் பொழுது எத்தனை வருத்தங்கள், எத்தனை வேதனைகள், தாங்கள் இழக்கக்கூடியதான காரியங்கள் நிமித்தமாய் நினைத்து நினைத்து சிலர் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ 30 வருஷத்துக்கு முன்னால இறந்திருப்பாங்க, அல்லது 30 வருஷம் முன்னதாக ஏதாவது ஒரு வேலை இழந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை இழந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லி சொல்லி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும் பொழுது என்ன காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார் என்று சொன்ன வாசிங்க 54 55 வாசிங்க. முதலாவதாக ஆண்டவர் எந்த வீட்டிற்கு வருகிறாரோ அந்த இடத்திலே அவிசுவாசமான காரியத்தை கர்த்தர் புறம்பாக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழுகையை கர்த்தர் மாற்றக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். நாம் ஆராதிக்கக்கூடியதான தேவன் வல்லமையுள்ளதான தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இன்றைக்கு தேவன் பேரில் நாம் விசுவாசமாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய குடும்பத்திலே காணப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு அழுகாதபடிக்கு புலம்பாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் கடந்து வந்து ஏற்றவரை நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 55 வாசிங்க. அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்து முதலாவது அழுகிறதான ஜனங்களை வெளியிலே அனுப்பிவிட்டு அவர் தம்முடைய சீஷர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு சென்று அவர் செய்தான காரியம் என்னவென்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து எழுந்திரு. அல்லேலூயா. கர்த்தருடைய அவள் உயிர் திரும்ப வந்தது. அப்பொழுது அவளுடைய உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் உங்களுடைய வீடுகளில மரித்து போனதான சூழ்நிலை எந்தெந்த காரியம் காணப்படுகிறதோ, எத்தனையோ வருடங்களாக நாங்கள் ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் இந்த காரியத்திற்கு ஆண்டவரே நடைபெறவில்லையே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறவில்லையே, வேலை காரியம் கிடைக்கவில்லையே. ஸ்தோத்திரம். பல காரியத்தை குறித்து கலங்கி நீங்கள் துக்கமாக காணப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அந்த மரித்ததான நிலைமை விட்டு எழும்பும்படியான கிருபைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். மார்த்தாளோ ஸ்தோத்திரம் பல காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அழுது புலம்பாதபடிக்கு தேவ சமூகத்தில் எல்லாவற்றுக்காகவும் எந்த காரியம் நேர்ந்தாலும் தேவ சமூகத்துல நாம் காத்திருந்த விசுவாசத்தோடு காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இதுவரைக்கும் மரித்ததான சூழ்நிலை இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கக்கூடியதான தேவன், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்ததான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் நாள் உயிரோடு இருந்த தேவன் இன்றைக்கு நம்மத்தில அந்த உயிருள்ளதான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உயிருள்ளதான தேவன் நமக்கும் இந்த மரித்தான காரியங்களை ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த யவீருடைய வீடு, அந்த வீடு முழுவதும் கவலையாய் காணப்பட்டது. எந்த இடத்துல அழுது கொண்டிருந்தார்களோ அந்த அழுகையை கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை கொடுத்து திறந்து கொடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நமக்கு சுகத்தை, கர்த்தர் நமக்கு பலத்தை, ஆசீர்வாதத்தை, வருமானத்தை, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. எவ்வளவு நேரமாக தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்தான நல்ல ஆண்டவரே நேரத்துக்காய் கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இது நாள் வரைக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு, நன்மை காணாதபடிக்கு தொடர்ந்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்கிற கேள்விக்குறியோடு காணப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார், சந்தேகத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார், அழுகையோடு இருப்பார்கள் என்று சொன்னார், வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னார், கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொன்னார். ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானித்தான வசனங்களில் கொடுத்தான எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த சகல காரியங்களும் கொடுத்தான ஆசீர்வாதத்தை கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நிறைவாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவேற ஆண்டவரே மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கும் பொழுது, வேலை ஸ்தலங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவரே தம்முடைய பணிவிடையினுடைய தூதர்களை அனுப்பி நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாசமோசங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா மரணத்துடைய ஆவியிலிருந்து கர்த்தாவே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் நல்ல நீண்ட ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.